கோடான கோடி மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ஆச்சாரியார் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். புதிய வருடம் பிறந்தாச்சு. ஒரு மாதம் போய் 2வது மாதமும் வந்தாச்சு. இந்த வருடம் உண்மையிலேயே நமக்கு என்னதான் நடக்கும் அப்படின்னு கோடான கோடி மிதுன ராசி அன்புள்ளங்கள் மனதில் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த வருடம் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு உண்மையிலேயே அமோகமாக இருக்கு. முதல்ல எச்சரிக்கையை சொல்லுகின்றேன். அதிகமாக நீங்கள் தண்ணீர் அருந்தணும். காரணம் என்ன தெரியுமா? இந்த வருடம் பிறக்கும்போதே சந்திரன் ஒளிந்திருக்கின்ற நேரங்களில் பிறக்கிறது மிதுன ராசிக்கு. அப்படின்னா தண்ணீர் அதிகமாக நீங்கள் குடிக்கணும். அதை முதல்ல வச்சுக்கோங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் வேணும். அதையும் மனதில் நிறுத்திக்கோங்க. அதே மாதிரி கிரகத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு, 2ஆம் இடக்குரு, 3ஆம் இடக்குரு, இப்படி இந்த வருடம் உங்களுக்கு கிரக நிகழ்வுகள். ராகு கேது முன்னோக்கி பின்னோக்கி இருக்கிறதும் உண்டு. அப்போது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பாதி கவனம் பாதி அமோகம், அப்படித்தான் இருக்கும். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு சகோதரன் சகோதரியே, நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்திக்கங்க. உணவு முறைகள்லையும் கவனமாக இருங்க. மற்றபடி தொட்டது துலங்கம். திடீர்னு அமோகமான ஒரு லாபம், பணவரவு, பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டு. வாகனம் மாற்றுகின்ற யோகம் அல்லது புதிதாக வாங்குகின்ற யோகம் மிதுன ராசிக்கு உண்டு. குடும்பத்துக்குள்ள சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்குண்டான ஒரு சூழ்நிலை அப்பப்போ வந்துருக்கோம். அதே மாதிரி மனதில் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் காத்திருக்கு. இந்த வருடம் என்னதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். கிரக அமைப்புகள் ஜென்மம் 2ஆம் இடம், முயற்சி 3ஆம் இடம், இதுக்குள்ளே இருக்கு. அதே அந்த இடங்களுக்குள்ள முன்பின் கேது பகவானும் இருக்கிறார். அப்போ இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தைரியத்தோட முயற்சி எடுக்கலாம். தண்ணீர் மட்டும் அதிகமாக அருந்த வேண்டும். ஏன்னா இந்த வருடம் பிறக்கும்போதே சந்திரனின் ஆதிக்கம் உங்களுக்கு மட்டும் குறைஞ்சிருக்கு. இதை நீங்கள் மனதில் நிறுத்திக்கணும். திட்டமிடுதல் சரியாக வச்சுக்கோங்க நண்பர்களே, சகோதரியே. மிதுனத்தில் பிறந்திருக்கீங்க, ஜாலியான நபர்கள், நீங்கள் நல்ல மனிதர்கள். ஆனால் உங்களுடைய திட்டமிடுதல் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் கவனமாக திட்டமிடணும். ஒரு செயல்பாடை 4 முறை யோசித்து செய்யுங்க. மற்றபடி கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு அமோகமாக இருக்கு. புது வண்டி வாங்கலாம், புது சொத்துக்கள் வாங்கலாம், கடல் கடந்து பிரயாணம் செய்யலாம், அந்நிய தேசத்தில் வீடு வாங்கலாம். அதே போல் அந்நியர்களெல்லாம் நமக்கு நண்பர்களாக மாறுகின்ற வித்தையெல்லாம் நடக்கும். மார்ச்சுக்கு மேலே திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டு. இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மிதுன ராசிக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பலவிதமான கூற்றுக்கள் இருக்குது. அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சொத்து வாங்குகின்ற யோகம், வண்டி வாகனம் வாங்குகின்ற யோகம், தூரதேச பயணம் போகின்ற யோகம், அந்நிய நாட்டில் சொத்து வாங்குகின்ற யோகம், இதெல்லாம் இந்த ஆண்டு இருக்குது. சரி, நான் வீட்லேயே ஒருத்தன் உட்காந்துருக்கிறேன், எனக்கு அயல் நாட்டில் எப்படி சொத்து வாங்குறது அப்படின்னு குறுக்கு கேள்வி கேட்குறவங்களும் நீங்கள் தான். அது கெட்ட நோக்கத்துக்காக கேட்க மாட்டீங்க.
நல்ல நோக்கத்துக்காக தான் கேட்பீங்க. ஏன்னா, குழந்தையாகவே நீங்கள் இருப்பீங்க சாகிற வரைக்கும். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லது கெட்டது யோசிக்காமல் பேசிடுறது, நல்லவன் கெட்டவன் தெரியாமல் அவனுக்கு உதவி செய்கிறது, அடுத்தவன் சொல்கிறதையெல்லாம் அப்படியே நம்புறது, இதெல்லாம் மிதுன ராசிக்கு கூடாது. இது எச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாக நாம் சரியாக திட்டமிட்டல் பண்ணாலே நமக்கு இடையூறு வராது இல்லையா? நமக்கு இடையூறு உடல்நலம் தான் கவனம் அப்படின்னும் போது மற்ற எதுலேயும் தைரியத்தோடு நீங்கள் செயல்படலாம். சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காமல், அதே போல் தடுமாற்றத்துக்கு இடம் கொடுக்காமல் உங்களுடைய செயல்பாடுகள் முயற்சி எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒருத்தர் வெளிநாட்டு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான்னா நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஒரு சொத்து வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கிறாருன்னா அப்படின்னா திடீர்னு அவருக்கு வருவாய் உயரும், அதை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அப்போ பொதுவாக இந்த வருடம் எப்படி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தால் நிச்சயமாக அதிநவீன பொருள் வாங்கிடுவீங்க. ஏன்னா புதிய வரவு வீட்டுக்குள்ளே வரணுங்கிறது விதி அப்படி இருக்குது. அப்போ மொத்தத்தில் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு சுப நிகழ்ச்சி நடக்கும், திடீர் பணவரவு உண்டு, தூரதேச பயணங்கள் உண்டு, ஆன்மீக பயணம் உண்டு, எல்லாமே திடீர்னு நடக்கும். அந்த திடீர்னு வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனமாக எடுத்து வச்சுக்கிட்டு நாம் செயல்படணும். இது வேணும், இது வேண்டாம், இந்த முடிவை நீங்கள் மட்டும்தான் எடுக்கணும், கிரகங்கள் எடுக்காது. இது சரியா இது சரியில்லையா அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியான யோசனை வந்துடும். எங்கே நீங்கள் மிதுன ராசிக்காரங்க தவற விட்டுறீங்க? யோசிக்கிறதில்ல. ஒருத்தவங்க சொல்கிறான்னு அப்படியே அதை நம்புறது. அப்போ நம்மளை கெடுக்க தூரதேசத்தில் இருந்தால் வருவேன், கூடையே இருந்து குழி பறிப்பான். இங்கே கவனம் பண்ணணும். மிதுனராசி அன்புள்ளங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் கவனமாக தான் இருக்கணும். இது கிரகத்தை வைத்து சொல்லலை, நடைமுறை வாழ்க்கையில் சோதிச்சு பாருங்கள். நம்ம கூடையே இருக்கிறவனை நம்ம கவனமாக பார்க்கலைன்னா அவன் நமக்கு தலைமையில் உயரி உட்காந்துட்டு எது வேணால் பண்ணிடுவான். இதுதான் நீங்கள் யோசிக்கணும். நட்புகள் வட்டாரத்தில் கொடுக்கல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இதில் எல்லாம் யோசித்து செய்யுங்க. தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்து பண்ணணும். மற்றபடி இந்த வருடம் புதுசாக மனசில் மகிழ்ச்சி கிடைக்கும். கல்யாண விஷயங்களில் இருக்கிற நபர்களுக்கு நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் அற்புதமாக நடக்கும். பண வரவு உண்டு, பிரயாணம் உண்டு, வாகன வரவு உண்டு, சொத்து வரவு உண்டு. இதுக்கு மேலே என்ன? அப்போ இவ்வளவு விஷயங்கள் வெளியில் இருக்கிற இயற்கை நமக்கு தயாராக இருக்குது. நாம் முயற்சியை எடுக்கிறதுக்கு தான் தயாராகணும். அப்போ மிதுன ராசிக்காரங்க உங்களோட முயற்சியை சந்தோஷத்தோடு எடுத்து வைங்க. தைரியமாக செயல்படுங்க. பதட்டம் வேண்டாம். நான் எதில் கவனமாக இருக்கணுங்கிறத தானே சொல்கிறேன். பதட்டமே இருக்கக்கூடாது. அப்படியா, ஆமாவா, அது சொன்னாங்களா, அந்த மாதிரி ஒரு பதட்டம் இருக்கக்கூடாது. அப்போ ஒன்று சொல்கிறாங்க, அப்படியா நான் நாளைக்கே வந்துடுறேன், அப்படி இருக்கக்கூடாது. யோசிக்கணும். யோசனை என்பது உங்களிடம் வந்துவிட்டால் சாதனையும் வந்தாச்சு, சகல வசதியும் வந்தாச்சு, சந்தோஷமும் வந்தாச்சு. இது சூத்திரம் கூற்று. அப்போ இவ்வளவு விஷயம் நன்மை இருக்குது. அப்படி இருக்கிறதுனால மிதுன ராசி சகோதர சகோதரிகளை கவலைப்பட வேண்டாம். அற்புதமாக இருக்குது. ஆனால் முயற்சிக்கு தகுந்த அற்புதம் தான் நடக்கும். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். சொல்லுவாங்க, ஏன்னா அற்புதமாக இருக்குன்னாரு, எனக்கு ஒன்றுமே நடக்கலை. வீட்டுக்குள்ளே தூங்கிக்கிட்டே இருந்தால் யாருக்கும் எதுவும் நடக்காது. நம்மளுடைய முயற்சி இருக்கணும். வெளிநாடு முயற்சி எடுக்கிறவனுக்கு வெளிநாடு கிடைக்கும். ஒரு வியாபாரம் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு முயற்சி, உங்களுடைய முயற்சி எதில் வேணாலும் செய்யுங்க. தைரியமாக செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷம்தான் கிடைக்குது அப்படின்னு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் ஜெயிக்கலாம். தைரியமாக, ஆரோக்கியத்தை மட்டும் கவனமாக பார்த்துங்க. இதே போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை நான் சந்திப்பேன். அது வரைக்கும்
நன்றி நண்பர்களே.